ஓகே, துபாய் வந்தாச்சு கேஸ். துபாய் வந்தாச்சு. கண்ணை மூடி கண்ணை திறக்கவங்களால நட்சத்திர ஜன்னலில் வானம் எத்தி பார்க்குதுன்னு நம்ம ஒரு டீம் கிரியேட் பண்ணி ஐபிஎல் இதுக்கே வந்தாச்சு. ஐபிஎல் பில்டிங்கே வந்தாச்சு. பிட்டர் ஐடி பிட்டர் ஐடி இங்கே தான் காட்டணும். எஸ், பிட்டர் ஐடி எடுத்து காட்ட போகிறோம். முடிந்தது போட்டி. ஒரு பெரிய ஷாட் ஆடிருக்காங்க. Right into the money. Plunged into the out of the Wankhede Stadium. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். வெல்கம் டு ஜோசோ. நோசோனில் ஓட்டை விழுந்தாலும் ஜோசோனில் ஓட்டை விழாது என்று கூறிக்கொண்டு இன்னைக்கு நம்ம போன எபிசோடோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவில் வரப்போகுது. இந்த வீடியோவில் நீங்கள் ஆக்ஷனை பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். கெட் ரெடி ஃபார் த ஆக்ஷன். இப்போ நம்ம போன வீடியோவில் எங்கே விட்டோமோ அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கைஸ். இந்த வீடியோட லைக் டார்கெட் 1000 லைக்ஸ் கைஸ். ஓகே, நம்ம இப்போ ஆக்ஷன் ரூமுக்குள்ளே போகிறோம். ஆக்ஷன் பில்டிங் வந்தாச்சு. துபாயில் இருக்க ஆக்ஷன் பில்டிங் நம்ம வந்தாச்சு. 90s ஸ்பார்டன்ஸோட ஓனர் நம்ம பிளேயராக இருந்து இன்ஜுரி ஆகி இந்த இடத்துல இப்போ வந்து நிற்கணும்னா அது ஏதோ ஒரு சம்பவம் நடந்து. கிரிக்கெட் 26ல் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி, MS தோனி ஹெல்ப் பண்ணி இப்போ வந்து ஆக்ஷன் பில்டிங் உள்ள போகிறோம். நிறைய ஓனர்ஸ் இருக்காங்கன்னா காசி தாத்தா மிச்சரோட நிற்கிறாரு பாருங்க. ஓகே, நமக்கு கொஞ்சம் மிச்சர் வச்சிருங்க, எனக்கு தேவைப்படும். காசி தாத்தையை பார்த்துட்டு அங்கே போகிறோம். நான் இங்கே பாருங்க, பிரித்தி சிந்தா, காவியா மாறன் ரெண்டு பேரும் நிற்கணும். நம்ம கண்டம் காணாத மாதிரி போவோம். நம்ம வந்து ஆட்டிடியூடு காட்டிட்டு போவோம் கைஸ். அப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன, யாரும் வந்து நம்ம தோளில் கை வைக்கணும், யாருன்னு திரும்பி பார்ப்போம். யோ தலை எங்கேயும் வந்துருக்காரு. சிஎஸ்கேக்காக பிட் பண்ண வேண்டி வந்திருக்காருன்னு தோணுது. தலை ஆக்ஷன் ரூம்ல தான் இருக்க போறாருன்னு தோணுது. நமக்கு ஹெல்ப் பண்ணி நமக்கே திருப்பி சம்பவம் பண்ண அவர் வந்திருக்காரு. நம்ம வந்து இந்த ஆக்ஷன்ல முக்கிய ரூல்ஸ் என்னன்னா போன வீடியோஸ் கமெண்ட்லேயே கேட்டிருந்தோம். ஆக்ஷன்ல முக்கியமாக நம்ம வந்து கோலி, தோனி, ரோஹித் இந்த 3 பேரையும் எடுக்க போறதில்லை. ஏன்னா வந்து இந்த 3 பேரையும் எடுக்கிறதுக்கு நம்ம பயங்கர பாடு. அதுலேயே கிட்டத்தட்ட ஒரு 50-60 கோடி போயிடும். அப்படி எடுத்தாலும் ஒரு ஆளை எடுத்தா இன்னொரு பாக்கி 2 டீம்ஸுங்க கொஞ்சம் சண்டை வரும். ஃபேன்ஸுக்கு ப்ரோ ஏன் எடுத்தீங்க, நீங்கள் அவரை பிடிக்காத இவரை பிடிக்காத. 3 பேரையும் எடுக்க போகிறதில்ல. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. ஓகே, நம்ம வந்து இந்த ஆக்ஷன் வந்து கிரிக்கெட் 26ல் வந்து ஆக்ஷன் வந்து கரெக்டாக இந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் உள்ள மாதிரி வராது. ஸோ டிராஃப்ட் முறையும் அது 100ஸ்ல தான் இருக்குது, ஐபிஎல்ஸில் இல்லை. ஸோ நம்ம வந்து ஆக்ஷன் மட்டும் வெளியே வேறு கேமில் நம்ம நடத்த போகிறோம். எஸ், இப்போ நம்ம டீமை செலக்ட் பண்ணணும். ஓகே, அப்படி இப்படின்னு தலையை பார்த்துட்டு ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த பிட்டர் ஐடியை வச்சு நம்ம டீமை செலக்ட் பண்ணி அதுக்கான பாஸை உள்ளே போகிறதுக்குள்ள பாஸையும் வாங்கிட்டு உள்ளே போனோம். சவுத்தன் ஸ்பார்டன்ஸை நம்ம ஸ்க்ரீனில் கிளிக் பண்ண போகிறோம். அந்த ஸ்க்ரீனில் நம்ம டீமை கிளிக் பண்ணி நமக்கான பாஸை எல்லாம் காட்டிட்டு அந்த பாஸ் கிடைக்கும். அந்த பாஸை வாங்கிட்டு நம்ம உள்ளே போகலாம். இந்த ஈஸி மோடு 2 hours இதெல்லாம் பார்க்கண்டா. இந்த வீடியோவோட லைக் டார்கெட் 1000 லைக்ஸ் கேஸ். இந்த 1000 லைக்ஸ் அடிச்சா இந்த வீடியோ எத்தனை பார்ட்டு போகுதுன்னு எனக்கு தெரியல. நான் கூடிய சீக்கிரம் ஜெர்சி ரிவீல் வீடியோ அண்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் வீடியோ ஒரே வீடியோவில் வரும். கண்டிப்பாக நம்ம எடுக்கிற பிளேயர்ஸில் யாரை கேப்டனாக போடணும்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் கமெண்ட்ஸில் ப்ரோ பாண்டியா எடுங்க, கில் எடுங்க, அபிஷேக் சர்மா, பத்தி ராணா, அது இதுன்னு நிறைய பேர் எடுங்கன்னு போட்டிருந்தீங்க. அது அந்த பிளேயர்ஸ் எல்லாம் எடுக்க நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். இப்போ சவுத்தன் ஸ்பார்டன்ஸு என்ட்ராவது ஆக்ஷன் ரூமுக்குள்ளே முதல் முறையாக நம்ம வந்து ஒரு ஐபிஎல் ஆக்ஷன் நடத்த போகிறோம். நம்ம பேஜில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாமோஸ் ஸ்பார்டன்ஸ். எஸ், நம்ம உள்ளே போக போகிறோம் கைஸ். ஆக்ஷன் ரூமுக்குள்ளே போக போகிறோம். எஸ், ஓகே. ரிட்டன்ஷன் பாலிசி எல்லாம் வருது. ரிட்டன்ஷன் பாலிசியை பொறுத்த மட்டும் 3 பிளேயர்ஸை ரிட்டர்ன் பண்ணலாம். ஆனால் இங்கே ரிட்டன்ஷன் ஒன்றும் இருக்காது. மொத்தமாக ஸ்டார்ட் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. லாஸ்ட் சீசனில் யாரையுமே ரிட்டைன் பண்ண போகிறதில்லை. ஏன்னா நாங்கள் ஃப்ரெஷ் பீஸு. சவுத்தன் ஸ்பார்டன்ஸ் இஸ் ஹியர். ஓகே, லெட்ஸ் இன் டு தி கேம் நவ். Ladies and gentlemen, welcome to the biggest cricket spectacle of the year, the IPL Auction 2026. Dreams will be bought, records will be shattered, and franchises will battle for the finest talent on the planet. Every bid could change the future, every signing could create history. But keep your eyes on one name, 90s Joe. And remember, one team ready to make a statement, the Southern Spartans. Let the auction begin. Welcome to the Tata IPL 2026 auction. Let's bring in our first player. ஓகே, ஒரு டீமுக்கு வந்து பர்ஸ் வந்து 120 கோடி உண்டு. அந்த 120 கோடியை வச்சு நம்ம எத்தனை பிளேயர் வேணாலும் எடுக்கலாம். மேக்ஸிமம் 8 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான் எடுக்க முடியும்.
ஓகே, ஃபர்ஸ்ட் மார்க்யூ செட் வந்திருக்கு. அதில் வந்து ஜோஸ் பட்லர், பந்த், ஹர்ஷ்தீப் சிங், ராகுல், தோனி, கோலி, ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், விராட் கோலி எல்லாருமே இருக்காங்க. ஆனால் நம்ம இதில் ட்ரை பண்ண போகிறது பட்லரு, ஹர்திக் பாண்டியா, சாம்சன், ஹெட்டு, இந்த 4 பேரை ட்ரை பண்ண போகிறோம். சூரியகுமார் யாதவ் கெட்டச்சா ஓகே. முதல் போனி ஆக போகிறது யாருன்னு பார்ப்போம். முதல் போனி யாருன்னு நமக்கு சரியா விராட் கோலி வந்திருக்காரு. கோலி கே பீச்சே கா ஹேன்னு விராட் கோலி வந்திருக்காரு. நம்ம வந்து விராட் கோலியை எடுக்க போறது இல்லை. ஆனால் ஆசைக்கு ஒரு பிட் மட்டும் பண்ணிப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பிளேயர் ட்ரிபிள்எஸும் பிட் பண்ணது கேசிங்க பாருங்க. பிட்டட் பை ட்ரிபிள்எஸ்ன்னு வரதில்லை. ஓகே, விராட் கோலி எந்த டீமுக்கு போறாருன்னு பார்ப்போம். எப்படியும் ஒரு 20 கோடி போயிடுவாரு. ஸோ நம்ம ஸ்கிப் பண்ணி விட்டுடலாம். விராட் கோலி எந்த டீமுக்கு போறாருன்னு நமக்கு தெரியல. ஸ்கிப் பண்ணுறது பெட்டர்னு நினைக்கேன். ட்ரிபிள்எஸ் வந்து ஆர்சிபியை கூட போட்டி போடுது. 5 கோடி கிடைச்சா நமக்கு ஓகே கைஸ். கோலி, தோனி, ரோஹித் 3 பேருக்கும் 10 கோடி வரைக்கும் போவோம். யாராவது கட்டச்சங்கி லக்கு. ஓகே, நம்ம 10 கோடி வந்திருக்கோம். இதுக்கு மேலே கேகேஆர் தான் பிட் பண்ணது. ஸ்கிப் பண்ணி விடுவோம். எம்ஐ பாட் பண்ணிருக்கியா விராட் கோலியை. எம்ஐக்காக ஆட போறாரு கிங் கோலி. ஓகே, ரஷீத் கான் நமக்கு தேவையில்லை. எந்த டீமுக்கு போறான்னு பார்ப்போம். ஆர்சிபி எடுத்துருக்கு கேஸ். எம்ஐ 19 கோடிக்கு எடுத்திருக்கு விராட் கோலியா. ஓகே, டிராவிஸ் ஹெட். வி ஆர் கோயிங் டு பிட் ஃபார் டிராவிஸ் ஹெட். நமக்கு ஒரு ஓப்பனர் தேவை. ஓகே, நம்ம டிராவிஸ் ஹெட் ஒரு 15 கோடி வரைக்கும் போகலாம் கைஸ். ஏன்னா வந்து நம்ம இது டார்கெட்டட் பிளேயர் ஆகும் டிராவிஸ் ஹெட். ஸோ வி ஹவ் டு டேக் டிராவிஸ் ஹெட். எவ்வளோ போகுதோ அவ்வளோக்குள்ளே எடுக்கணும். 15 கோடி வரைக்கும் நம்ம போக போகிறோம். இங்கே பாருங்க, காவியா மாறன் புகுந்துட்டா கைஸ் இடையில. ஓகே, நம்மகிட்ட இப்போ 5.25 கோடி 5.5 டிராவிஸ் ஹெட் கிடச்சா நம்ம டீமுக்கு ஒரு டேஷிங் ஓப்பனர். ஓகே, போயிட்டே இருப்போம் கைஸ். பிட்டு கொடுத்துட்டே இருப்போம். ஒரு 15 கோடி வரைக்கும் போவோம். 15 கோடி வரைக்கும் போகலாம். கட்டச்சா லக்கு. இதில் ஹர்திக் பாண்டியா, சஞ்சு சாம்சன் நம்ம கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். அது வேற ஒரு பெரிய குழப்பம். நான் ஹர்திக் பாண்டியா எடுக்க தான் நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பா அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் மரியாதை கொடுத்து நம்ம ஹர்திக் பாண்டியா எடுக்கிறதுக்கு நிறைய பிளான் போட்டிருக்கோம். மும்பை போகுது. மும்பை ஏற்கனவே கோலியை வச்சிருக்கு. டிராவிஸ் ஹெட்டையும் எடுக்கலான்னு பிளான் போடியானோலாம் என்னன்னு தெரியல. விட்டு தரானும் இல்லை கைஸ். கிட்டத்தட்ட ஒரு 3 டீம் போட்டி போட்டுட்டு இருக்கு. பஞ்சாப் கிங்ஸு, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், இங்கே பாருங்க கேகேஆர் நம்மளும் இடையில பிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சென்னை சூப்பர் கிங்ஸ் உள்ள வந்துருக்கு கேஸ். 12 கோடி. ஓ நோ ப்ரோ, ஏன்டா டே ஜிடி உள்ள வந்துருக்கு கேஸ் டிராவிஸ் ஹெட்டுக்கு. ஓகே, ஆர்சிபி பொட்டி போடுது. ஓ நோ ப்ரோ, டை 15 கோடி விட்டு தாங்க. சிஎஸ்கே ப்ரோ, சிஎஸ்கே மிச்சர் தின்னோன்னு பார்த்துட்டு இருந்தா. காசி மாமா மிச்சர் கொண்டு வந்த இல்லை எங்கே வச்சிருக்க? காசி மாமா ஒரே தூக்கிட்டு இருக்காரு. பக்கத்தில் எம்எஸ் தோனி இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, 15 கோடி போயிருக்கோம். ஓ நோ, 15 மேலே போனால் நமக்கு அபிஷேக் சர்மாவை ட்ரை பண்ணலாம் கேஸ். அபிஷேக் சர்மா, வைபவ் சூரியவன்ஷி ஓப்பனிங் ட்ரை பண்ணலாம். இவன் போட்டு டிராவிஸ் ஹெட் ஸ்கிப் பண்ணி விட்டுடலாம். 15 கோடி வரை ட்ரை பண்ணி பார்த்தோம், கிடைச்ச மாதிரி இல்லை. சோல் டு ஆர்ஆர். புதிய என்னடா திடீர்னு வந்து எடுத்துகிட்டு போயிட்டான். ஆர்ஆர் பிட்டே பண்ணல. நம்ம பிட் பண்ணுறப்ப ஆர்ஆர் மட்டும். ஓகே, என்ன வந்துருக்காரு ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியா வந்துருக்காரு கேஸ். விடவே கூடாது. சிஎஸ்கேயும் பயங்கர போட்டி பண்ணுது. நம்மளும் விடவே கூடாது. ஓகே, ஆக்ஷன் சம்மரியில் இதில் ஒன்றும் காட்டல. இதில் ஏதோ ஒரு பக் இருக்குது. அதனால் இதில் ஒன்றும் காட்டல. அழகாக இது காட்டினா நல்லா இருந்திருக்கும். நம்ம வந்து ஸ்குவாட்ஸை பார்ப்போம் எந்தெந்த டீம் இது எடுத்திருக்குன்னு. ஓகே, பார்த்துட்டு இருக்க எல்லாரும் ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்ருங்க கேஸ். லைக் பண்ணுங்க. நம்ம டார்கெட் வந்து 1000 லைக்ஸ் வச்சிருக்கோம். கீப் சப்போர்ட் அஸ் ப்ரோ. ஹர்திக் பாண்டியா நம்ம கிட்ட தான் இருக்காரு. இவரை நம்ம விட போறதில்ல. 20 கோடி போனாலும் நம்ம ஹர்திக் பாண்டியாவை விட போறதில்லை கேஸ். 10 கோடி உள்ள கிடைச்சா லக்கு. ஹர்திக் பாண்டியன் ஃபார் சவுத்தன் ஸ்பார்டன்ஸ் தான் அடிச்சு சொல்லுவேன். எனக்கு ஒரு குழப்பமும் இல்லை. பிட் பண்ணிட்டே இருப்பேன் கேஸ். யாருமே இல்லாத இடத்துல கூட விலகுன்னு வெறித்தனமா கத்திட்டு வர்றீங்க பத்தியா? உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா. எல்லாம் தூக்குறது வேஸ்ட் ப்ரோ. பாண்டியன் இஸ் ஃபார் சவுத்தன் ஸ்பார்டன்ஸ் தான். சதன் ஸ்பார்டன்ஸ்ல தான் பாண்டியன் ஆட போறாரு. ஓகே, இப்போ காவியா மாறினுங்க நமக்கு போட்டி. ஆனால் இந்த ராஜஸ்தான் ராயல்ஸை நம்ப முடியாது. இவனோ ஒரு மாதிரிப்பட்ட ஆளாக இருக்கானோ கேஸ். எப்போன்னு இல்லாமல் வந்து பிட் பண்ணியானோ, திடீர்னு உறங்கி கிடைக்க மாதிரி இருக்கானோ, இடக்கடி வந்து பிட்டை போட்டுட்டு போயிட்டே இருக்கானோ. நம்ம 8 கோடிக்கு போயிருக்கு. இந்த பஞ்சாப் கிங்ஸு, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த 2 ஆக்ஷன் உள்ள விடக்கூடாது கேஸ். 10 கோடி போயிருக்கு கேஸ். ஹர்திக் பாண்டியன் 10 கோடி கிடைச்சா சூப்பர். ஆனால் விட மாட்டேன். இந்த காவியா மாறன் குறுக்க வர நீ.
ஓகே இப்போ நம்ம சிஎஸ்கே மிச்சர் தின்னு பார்த்தா மிச்சர் தின்னாம அவனும் பிட் பண்ணிட்டே இருக்கானோ. மும்பை இந்தியன்ஸை பாருங்க, ஹர்திக் பாண்டியா விடக்கு மனம் இல்லை. மும்பை இந்தியன்ஸ் விராட் கோலியை வச்சிருக்கு. தரமா இருக்க போகுங்க இந்த ஐபிஎல். நம்ம கிரியேட் பண்றப்ப டீம் கிரியேட் பண்றப்ப தரமா இருக்க போகுது. ஓகே ஹர்திக் பாண்டியா 13 கோடி. ஓகே ராஜஸ்தான் ராயல்ஸ் புகுந்துட்டான், அவன் வேலையை காட்டிட்டாங்க. ஹர்திக் பாண்டியாக்கு ட்ரிபிள்ஸ் எவ்வளவு போராட முடியுமோ எவ்வளவு வேணாலும் போராடுவோம். நம்ம 20 கோடி வரைக்கும் டார்கெட் வச்சிருக்கோம். ஹையஸ்ட் ஸ்டீல போயிருவாரு போல, ஹையஸ்ட் பையாட் இன்னைக்கு டேல 19 கோடி விராட் கோலி போனாரு. ஐயோ மும்பை வருது. மும்பை ஹர்திக் பாண்டியா வேணும், விராட் கோலியும் வேணும் போலயே. நான் ஆர்சிபி வருது. பிளஸ் 17.25 கோடி, 18 கோடி, 55 வயசு பிளேயர்ஸ், 45 வயசு பிளேயர்ஸ். நேற்று இப்போ சிஎஸ்கே ப்ரோ சிஎஸ்கே போட்டுட்டே இருக்காங்க. ஓகே 19.25 கோடி இருக்கு. ஒருத்தனை வந்துடாதீங்க. எஸ் we got ஹர்திக் பாண்டியன் in our team guys. சவுத்தன் ஸ்பார்டன்ஸுக்கு ஹர்திக் பாண்டியா வந்திருக்காரு. நம்ம நினைச்ச பிளேயரை எடுத்துருக்கோம் கரெக்டா. ஹர்ஷ்தீப் சிங் நம்ம டார்கெட்டட் லிஸ்ட்ல இல்லை, அவரை ஸ்கிப் பண்ணி விடுவோம். ஆர்சிபி எடுத்துருக்கே ஹர்ஷ்தீப் சிங்கத்தை. ஓகே நம்ம அவைலபிள் கோடி இப்போ 100 கோடி தான் இருக்கு. ஆண்ட்ரே ரசல்லாம் நம்ம இதில் இல்லை. 9.5 crore சோல்ட் ஆகிருக்காரு. ரோஹித் சர்மா வந்திருக்காரு. ரோஹித் சர்மா எந்த டீமில் ஆட போகிறாருன்னு ஆவலாக இருக்குங்க. எப்படியும் 10 கோடியை மேலே போயிடுவார். ஸ்கிப் பண்ணி விட்டுறலாமா? ரோஹித் சர்மா எப்படியும் 10 கோடியை மேலே தான் போவார். இங்கே பாருங்க 18.5 கோடி கேகேஆர் எடுத்துருக்கு. 18.5 கோடிக்கு கேகேஆர் எடுத்துருக்கு ரோஹித் சர்மாவை. ஓகே கம்மின்ஸை நம்ம டார்கெட்டட் லிஸ்ட்டில் இல்லை கண்டிப்பாக, அவரையும் ஸ்கிப் பண்ணி விட போகிறோம். 10 கோடிக்கு டிசி எடுத்துருக்கு. டிசி ஒரு தரமான ஸ்டீல் பைஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கு. ஒர்த்தி பைஸ் எல்லாம் மொட்டமாக வாங்கிட்டு இருக்காரு. ஓகே பும்ரா, we can go for பும்ரா கைஸ். நமக்கு ஒரு ஃபியரி ஃபாஸ்ட் பவுலர் கண்டிப்பாக வேணும். 15 கோடி வரைக்கும் பும்ராவுக்கு போகிறோம். 15 கோடியை மேலே போனால் பும்ரா நம்ம விட்டுறலாம். 15 கோடியை கீழே கிடச்சா நல்ல பையாக தான் இருக்கும் பும்ரா. நான் கிரிக்கெட் 26ல் நல்ல ரேட்டிங் பிளேயர்ஸை பார்த்து தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் இது வரைக்கும் சோஃபார். ஓகே 5.5 5.75 ஒரு 15 கோடி வரைக்கும் போகலாம் ஜஸ்பிரீத் பும்ராக்கும். ஏன்னா நம்ம அடுத்தது டீம் பில்டு பண்ண ஈஸியாக இருக்கும். ஒர்த்தி பைஸ் எல்லாம் கிடச்சா பக்காவாக எடுத்துடலாம் கைஸ். இங்கே பாருங்க போயிட்டே இருக்கு. கேகேஆர், எம்ஐ, சவுத்தன் ஸ்பார்டன்ஸ் தான் ஆக்டிவாக இருக்குது இந்த ஆக்ஷன் டேபிளில். ஆனால் இந்த காவ்யா மாறன் சும்மா விலை ஏற்றிட்டு இருக்க வேண்டியதான் இது வந்திருக்குன்னு தோணுது. கிட்டத்தட்ட 15 கோடி அப்புறம் போனால் இவ பிட்டே பண்ணல காவ்யா மாறனும் பஞ்சாப் கிங்ஸ் பிருத்தி சிந்தாவும். ஓகே நம்ம ஜஸ்பிரீத் பும்ராக்கு போராட போகிறோம் கைஸ். எஸ் 9.25 வந்துருக்கு. ஆனாலும் பிட் பண்ணுறாங்க மும்பை இந்தியன்ஸு. நம்மளும் பிட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 15 கோடி உள்ளே கிடச்சா சரியான பையாக இருக்கும் ஜஸ்பிரீத் பும்ரன். ஓகே இந்த எஸ்ஆர்ஹெச் உள்ளே வந்தாலே ஏதாவது ஒரு குழப்பம் தான். சிஎஸ்கே கரெக்டாக 10 கோடியை மேலே போகணுன்னு வந்துடுறாங்க கைஸ். அது வரைக்கும் மிச்சர் தின்னுட்டு இருந்துட்டு கரெக்டாக 10 கோடியை மேலே பிட்டு போகிறப்போ பேட்டில் வைத்தியாச்சு. ஓகே ராஜஸ்தான் ராயல்ஸும் போட்டி போடுது. 12.75 சிஎஸ்கே 15 கோடி வரைக்கும் போகலாம். ஏன்னா நம்ம இந்த மார்க்யூ செட்டில் வந்து நம்ம சஞ்சு சாம்சனை எடுத்தாகணும். ஏன்னா சவுத்தன் ஸ்பார்டன்ஸ்னால் சவுத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு பிளேயராவது ஒரு 4-5 பிளேயராவது டார்கெட் வைக்கணும் நம்ம. ஓகே மீண்டும் பிட் பண்ணுறோம். நம்ம தான் பிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே இனி விட்டுருவோம் கைஸ். இனி ஜஸ்பிரீத் பும்ரா போனால் நமக்கு சஞ்சு சாம்சன் எடுக்க கஷ்டம் இந்த மார்க்யூ செட்டில். ஸ்கிப் பண்ணிடுவோம். மும்பை இந்தியன்ஸ் சோல்ட் ஆகிருக்காரு கைஸ். மும்பை இந்தியன்ஸ் விராட் கோலி வச்சுருக்காங்க. ஓகே ஸ்கிப் பண்ணி விட்டுறலாம் கைஸ். சோல்டு டு டிசி. ஓகே எம்எஸ் தோனி வந்திருக்காரு. மகேந்திர சிங் தோனி டேபிள்லேயும் இருக்காரு. எடுப்பாங்களா இல்லையான்னு பார்ப்போம். ஓகே நம்ம ஒரு 10 கோடி வரைக்கும் போவோம். பிட்டு 10 கோடி வரைக்கும் போவோம். ஒன்றும் குழப்பம் இல்லை. ஓகே ஏதோ ஒரு பக்கு கைஸ். ஸ்கிப் பண்ணி விட்டா தான் கொள்ளான்னு தோணுது. ஓகே சோல்டு டு ஆர்ஆர் ஒரு ஸ்டீலி பைஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கு அடிக்கடி போய். ஓகே இப்போ சுப்ரபாதம் கில்லு வந்திருக்காரு. சுப்ரபாதம் கில்லு இவரா நம்ம டார்கெட் லிஸ்ட்டில் இல்லை. ஸ்கிப் பண்ணி விடுவோம். எந்த டீம் வாங்குதுன்னு பார்ப்போம். சிஎஸ்கே வாங்கியிருக்கியா? சுப்ரபாதம் கில்ல சிஎஸ்கே வாங்கியிருக்கு. சாம்பார் ஆப் எனக்கு. நெக்ஸ்ட் யார் வரான்னு பார்ப்போம். ஓகே லோகேஷ் ராகுலாம் நம்ம டார்கெட் லிஸ்ட்டில் இல்லை. நமக்கு சஞ்சு சாம்சன் வரக்க வேண்டியதான். நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எம்எஸ் தோனி இங்கே பாருங்க கேஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ் வாங்கியிருக்கு. நம்ம நினைக்க கூடாததெல்லாம் இங்கே நடந்துட்டு இருக்கு கேஸ். கிங் கோலி மும்பைக்கு ஆட போறாரு. ரோஹித் சர்மா கொல்கத்தாக்கு ஆட போறாரு. மாசா இருக்க போகுது. ஓகே நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம இங்க எடுக்கிற பிளேயர்ஸை தான் அங்கே ஆட் பண்ணி ஆட வைக்கணுமா இல்லை அவங்க பிளேயர்ஸ்ல அவங்க டீம்ஸ்லேயே ஆடி நம்ம சவுத்தன் ஸ்பார்டன்ஸ் மட்டும் தனி டீமாக இருக்கணுமா? ஓகே நெக்ஸ்ட் பிளேயர் சஞ்சு சாம்சன். நம்ம எதிர்பார்த்த பிளேயர் வந்தாச்சு கேஸ். இங்க என்ன பண்றீங்க? அந்த இதே கணிக்காக தான் மாப்பிள்ள காத்துட்டு இருக்கேன்.
நீங்களுமா? எதிர்பார்த்த பிளேயர் வந்தாச்சு. மேக்ஸிமம் இவரை பிட் பண்ணி நம்ம தூக்க போகிறோம். இதுதான் நம்ம பிளானு. கண்டிப்பாக சஞ்சு சாம்சனை நம்ம தூக்க போகிறோம் கேஸ். 15 கோடி வரைக்கும் போகலாம். அதுக்கப்புறம் வேணால் நம்ம பர்ஸை பார்த்து ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக 15 கோடி வரைக்கும் போகிறோம். ஆனால் நிறைய டீம் ட்ரை பண்ணேன். ஏன்னா நிறைய டீம் இன்னும் அவங்க கணக்கை ஓப்பன் பண்ணல. ஸோ அவங்கள்ட்டையும் பர்ஸ் இருக்கிய காரணத்தால் சஞ்சு சாம்சனை மேக்ஸிமம் எடுக்க பார்ப்பாங்க. மதம் கொண்ட யானை இருக்குமாமா, அந்த மாதிரி இவரை எடுக்க முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. ஓகே, கேரளாலேருந்து 2 யானையை கொண்டுட்டான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நம்ம கேரளாலேருந்து இவரை தூக்கிட்டு வர முடியுமா, சவுத்தன் ஸ்பாட்டன்ஸ் டீமில் ஆட வைக்க முடியுமா, அதுதான் நம்ம இங்கே ஒரு மெயின் டாஸ்காக இருக்குது. ஹர்திக் பாண்டியா சஞ்சு சாம்சன் கூட்டணி, நமக்கு ஒரு கப் எடுத்து தர கூட்டணி ட்ரிபிள்எஸ் இப்போ பிட் பண்ணியிருக்கு. ஓகே, யாழை முக்காலி கட்டச்சா நல்லா இருக்கு. ஆனால் நம்ம எப்போ எல்லாம் இந்த கட்டச்சா நல்லா இருக்குன்னு சொல்லியோமோ கரெக்டாக இந்த எஸ்ஆர்ஹெச்சும் காவியா மாறனை வந்து பிட் பண்ணிட்டு இருக்காங்க. சஞ்சு சாம்சனை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ராஜஸ்தான் ராயல்ஸை நம்ப முடியாது. இப்போ தண்ணி குடிச்சிட்டு இருப்பானோ, கடைசி வந்து என்ன அப்படின்னு பிட்டை தூக்கி எறிவானோ, என்ன பிடிங்கன்னு எம்எஸ் தோனியை லவட்டிட்டு போயிட்டானோ கரெக்டாக. ஓகே, இப்போ 10.25 கோடி. இந்த எஸ்ஆர்ஹெச்சை விரட்டணும் ப்ரோ, அப்போ தான் நம்ம கரெக்டான டீம் எடுக்க முடியும். நமக்கு சிஎஸ்கேயும் போட்டி வந்துட்டே இருக்குது எப்பொழுதுமே. எஸ்ஆர்ஹெச் எம்ஐ பிட் பண்ணுது. எல்லா டீமும் சஞ்சு சாம்சன் வேணும் போல. ஓகே, இப்போ 12.25 கோடி கட்டாச்சா சூப்பராக இருக்கும். தீஸ் மும்பை இந்தியன்ஸ் ப்ரோ, வாட் ஆர் யூ டூயிங் ப்ரோ? இந்த மும்பை இந்தியன்ஸ் பைல நமக்கு நம்மளை வாழ விட மாட்டானோ கைஸ். என்ன வாழ விடுனே. 13.25 கோடி. எஸ், கட்டாச்சா சூப்பர். நோ கைஸ், ஆர்சிபி உள்ள வந்திருக்கு. 14 கோடி எம்ஐ. யோ, இதில் கட்டாச்சாலே சூப்பர். ஏன்னா நம்ம 15 கோடி டார்கெட் வச்சிருந்தோம். திஸ் காவியா மாறன், வாட் ஆர் யூ டூயிங் காவியா மாறன்? இவ்வளோ தூக்கி எங்கேயாவது போடுங்கயா. சும்மா பிட் பண்ணிட்டே இருக்கியா கேஸ். எடுக்க மாதிரி தெரியல, பிளேயர் அடிக்க மாதிரி தெரியல, சும்மா பிட் பண்ணிய மாதிரி இருக்கு. ஓகே, 18 கோடி வரைக்கும் போவோம் கேஸ். ஏற்கனவே ஹர்திக் பாண்டியாவை 19.25 கோடியிலேக்க நம்ம எடுத்திருக்கோம். சஞ்சு சாம்சனையும் அதே மாதிரி எடுக்க பார்ப்போம். லெட்ஸ் ட்ரை. ஓகே, 17.5 கோடி. இப்போ சிஎஸ்கேக்கு நமக்கு தான் போட்டி. ஆனால் இப்போ காவியா மாறன் உள்ள போகிறோம். இல்லை கேகேஆர் வந்துருக்கு கேஸ். கேகேஆர் பேட்டிலுக்குள்ளே வந்திருக்கு. என்ன நடக்க போகிறது? மேக்ஸிமம் கிடைக்குமா? இல்லை கேஸ், மீண்டும் கேகேஆர் பிட் பண்ணுது. எஸ், 18.25 கோடி பையாச்சு. சஞ்சு சாம்சன் இது சிஎஸ்கே ப்ரோ. மிச்சத்து நிட்டு ப்ரோ, என்ன ப்ரோ நீ? ஓகே, 19.25 கோடி. எவனை தூக்கிறாங்க? யோ, தி சிஎஸ்கே வந்துட்டாங்க உள்ள. அழகா சோல்ட் அடிக்க 1 செகண்ட் தான் பாக்கி. கவுண்ட் டவுன்ல 2லயே சிஎஸ்கே வந்தாச்சு உள்ள. எஸ், சோல்ட். எஸ், மதம் கொண்ட யானை இருக்குடா. மதம் கொண்ட யானை இருக்குடா. Yes, Sanju Samson into the yes now guys. Okay, SS Vijay Shol நம்ம மார்க்ல இல்ல. So sold to SRH SS Vijay Shol guys. Okay, நம்மட்ட 80 கோடி தான் இருக்கு. ஜோஸ் பட்லரையும் நம்ம ட்ரை பண்ண வேண்டியது இருக்கு guys. ஜோஸ் பட்லரை பார்க்கணும் நம்ம கண்டிப்பாக. எஸ்ஆர்ஹெச் கூட சண்டை போட்டால் ஜோஸ் பட்லர் கட்டச்சா நல்லா இருக்கும். ஆனால் இப்போ நம்ம எதிர்பார்த்ததோட பர்ஸு அதிகமாக காலியானனால நம்ம இவருக்கு ஒரு 10 கோடி வரைக்கும் தான் போக முடியும். ஆனால் ஆசைப்பட்ட பிளேயராக இந்த சிஎஸ்கே உள்ளே போகிறேன். என்ன 10 கோடி கிட்டே வந்துட்டான்டா. யோ, சிஎஸ்கே கரெக்டாக வந்துட்டாங்க. எட்டலாம் கரெக்டாக போட்டியில் லாஸ்ட் நேரத்தில் வந்தாச்சு. நம்ம ஒரு 12 கோடி வரைக்கும் தான் இந்த பிளேயரை நம்ம போக போகிறோம். ஏன்னா நமக்கு இன்னும் நிறைய பிளேயர்ஸ் இருக்குது. ஜோஸ் பட்லர் ஆனால் கிரிக்கெட் 26ல் கொஞ்சம் சரியான ஒரு பிளேயராக ரேட்டிங்ஸு 90 மேலே ரேட்டிங்ஸ் உள்ள பிளேயர். ஸோ நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். 12 இதுதான் லாஸ்ட் பிட்டு கேஸ். ஜோஸ் பட்லருக்கு நம்ம லாஸ்ட் பிட்டு கிடைச்சா வகை. சிஎஸ்கே விடல, ஸ்கிப் பண்ணி விட்ருவோம். சொல் டு ஆர்சிபி. என்னடா முக்கி பிட் பண்ணீங்க சிஎஸ்கே, லாஸ்ட்டு முக்கிட்டு போச்சு. ஓகே, அக்ஷர் பட்டேல் நம்ம டார்கெட் லிஸ்ட்டில் மீண்டும் இல்லாத காரணத்தால் ஸ்கிப் பண்ண போகிறோம். சோல்டு டு சிஎஸ்கே. யாரா இவங்க? சிஎஸ்கே ரியல்லையும் சரி ஆக்ஷன்லையும் சரி காமெடி பண்ணிட்டு தான் இருக்குது. ரவீந்திர ஜடேஜா சுற்றி நின்று ஊரே சிஎஸ்கே விடாதுன்னு தோணுது. லெட்ஸ் ஸ்கிப் த ரவீந்திர ஜடேஜா. 14.25 கோடி கேகேஆர் பேருக்கு நம்ம எடுக்க நினச்சிருந்தாலும் எடுக்க முடியாது கண்டிப்பாக. ஓகே, சூரியகுமார் யாதவை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, சூரியகுமார் யாதவுக்கு நம்ம இப்போ 7 கோடி பிட்டில் இருக்கோம். கரெக்டாக 7 கோடி போகும்போது இந்த எஸ்ஆர்ஹெச்சும் சிஎஸ்கேயும் நம்மளை சுற்றி போட்டுருவானா கேஸ். எல்லா பிளேயர்ஸையும் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். ஆனால் இந்த 3 டீமும் தான் நமக்கு கொஞ்சம் கொட்டசொல் கொடுத்துட்டே இருக்கேன் கேஸ் எப்பொழுதுமே. ஓகே, சிஎஸ்கே லாஸ்ட் பிட்டு நம்ம இது ஸ்கிப் பண்ணி விட்ருவோம் கேஸ்.
14 கோடி எஸ்ஆர்ஹெச் எடுத்திருக்கு சூரியகுமார் யாதவை. இது அடுத்த செட் ஆகும். அடுத்த செட்டில் நம்ம யாரெல்லாம் எடுக்க போகிறோம்னா ஸ்ரேயஸ் ஐயர் ட்ரை பண்ண போகிறோம், மில்லரை ட்ரை பண்ண போகிறோம். ஸ்ரேயஸ் ஐயரே மில்லரையும் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஏன்னா ருத்துராஜ் கைக்வாடு கிரிக்கெட் 26ல இந்த மாதிரி பவர்னுலாம் தெரியல. வேறு இதில் யாரும் இல்லை. ஏன்னா கெயின் வில்லியம்சன் எல்லாம் ஐபிஎல்லேருந்து ரிட்டையர்ட் ஆகியாச்சு. ஸோ எடுக்கலை. கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஆள் சொல்லியிருந்தார், ப்ரோ கெயின் வில்லியம்சன் எடுத்து கப்படிங்கன்னு. ஆனால் கெயின் வில்லியம்சன் ரிட்டையர்ட் ஆனால நம்ம டீமில் எடுக்கல. ஓகே, செகண்ட் செட்டு. இது வரைக்கும் பிளேயர் ஸ்குவாட் லிஸ்ட்டை பார்த்தா நம்ம டீம் வந்து ஹர்திக் பாண்டியா, சஞ்சு சாம்சனை வச்சிருக்கோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் சுப்மன் கில், அக்ஷர் பட்டேல். டெல்லி கேபிட்டல் ஹிட்மேயரும் ரசலையும் எடுத்திருக்கு. பஞ்சாப் கிங்ஸ் இது வரைக்கும் தொடங்கவே இல்லை, என்ன பிளானில் இருக்குன்னு தெரியல. இவருங்க கொல்கத்தா ஒரு சரியான டீம் ஒன்று பில்டு பண்ணியிருக்கு கரெக்டாக. ரோஹித் சர்மா, ஜடேஜா, கேஎல் ராகுல். மும்பை இந்தியன்ஸ் விராட் கோலியும் ஜஸ்பிரீத் பும்ராவும் ஸ்டார் பேட்டர் அண்ட் ஸ்டார் பவுலரு. இங்கே பாருங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் டிராவிஸ் ஹெட்டையும் எம்எஸ் தோனி எடுத்திருக்கு. ஆர்சிபி ஜோஸ் பட்லர், ரஷீத் கான், அஸ்தீப் சிங்கத்தை எடுத்திருக்கு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சூரியகுமார் யாதவ், ரிஷப் பந்த் எடுத்திருக்கு. குஜராத் டைட்டன்ஸ் இது வரைக்கும் தொடங்கல. செகண்ட் போல் வருது. இது ஒரு பேட்ஸ்மேன் செட் ஆகும். பேட்ஸ்மேன் செட்டில் முதல் செட்டு ஐடன் மார்க்ரம் நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம். கேகேஆர் எடுத்திருக்கேஸ். இந்த இதில் எல்லாம் ஒர்த்தி பை ஸ்டீல் பை எல்லாம் பக்காவாக எடுக்கலாம். ராகுல் திருப்பதி எவனோ மாட்டிட்டாங்க. பஞ்சாப் கிங்ஸ் 8.5 கோடி. வெளியூரில் உள்ளூர் மேட்ரு தெரிஞ்சால் கிழிஞ்சிடாதுன்னு சிஎஸ்கே சொல்லலாம் கண்டிப்பாக. ஓகே, இது யாருன்னு பார்ப்போம். தேவதத் படிக்கல். எஸ், வி ஆர் கோயிங் ஃபார் தேவதத் படிக்கல் கேஸ். ப்ராமிசிங் பேட்ஸ்மேன். நமக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் கண்டிப்பாக தேவை. டிராவிஸ் ஹெட் ட்ரை பண்ணோம், கிட்டல்ல. நம்ம தேவதத் பட்டிக்கலை கண்டிப்பாக ட்ரை பண்ண போகிறோம். ஆர்சிபியில் தரமான சம்பவம் பண்ண தேவதத் பட்டிக்கல் நம்ம டீமுக்கு தேவை. உங்கள் சேவை. எஸ், வி ஆர் கோயிங் டு பிட். ஆர்சிபியை கூட சண்டை. ஆர்சிபி வந்து தேவதத் பட்டிக்கலை எடுத்தே தீத்து நிற்கிது. நம்ம விடப்படாது. ஆர்சிபி பிட் பண்ணது நம்ம விடவே கூடாது கேஸ். எடுக்கிறோம். 5 கோடி கிடைச்சா நமக்கு லாபம் தான். எஸ். தேவதத் படிக்கல் பிளேயிங் ஃபார் சவுதர்ன் ஸ்பார்டன்ஸ் கைஸ். மாஸ் சரியான பை தான் கைஸ். 5.5 கோடி அவர் கிடைச்சது நமக்கு ஓகே தான். ஓகே, கிளென் பிலிப்ஸ் வேண்டாம். 4 கோடி எஸ்ஆர்ஹெச் எடுத்திருக்கு. இப்போ தான் டீம் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆக தொடங்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு செட்டு மார்க்யூ செட்டில் உள்ள பிளேயர்ஸ் தான் ஹைக்கு போனாங்க. ஆனால் நம்ம செட்டில் வைக்கல. இருந்தாலும் ஒரு ஃபினிஷிங் சம்பவத்துக்கு வேணா வச்சுப்போம். 75 லட்சத்து எல்லாம் கிடைச்சா மாசு. நம்ம இப்படி சொன்னாலே காவியா மாறன் புகுந்துருவோம் உள்ள. ஓகே, ஸ்கிப் பண்ணி விடுவோம். ஏன்னா ரிங்கு சிங்கை நம்ம இதில் வைக்கல. 8 கோடி வரைக்கும் போயிருக்காரு. எம்ஐக்காக ஆட போகிறாரு ரிங்கு சிங்கம். ஓகே, ஃபாஃப் 2+ ரிட்டையர்டான பீஸு. ஸோ எந்த டீம்லேயும் நம்ம ஆட வைக்க போகிறதில்ல. பஞ்சாப் கிங்ஸ் ரிட்டையர்டான பிளேயர்ஸே தூக்கிட்டு இருக்கு. இது மயங்க் அகர்வால் நோ வேண்டாம். ஜிடி எல்லா பர்ஸையும் காலி பண்ணுவாங்க. இப்படி டம்மி பிளேயர்ஸை பர்ஸை காலி பண்ணால் நம்ம லாஸ்ட்டு ஸ்கோர் பண்ணலாம். ஹாரி ப்ரூக்கா வேண்டாம். 4 கோடி ஆர்சிவி நல்ல பை. நமக்கான பிளேயர்ஸ் எல்லாம் வருவாங்க கேஸ் கண்டிப்பாக. ருத்துராஜ் நோ. 14 கோடிக்கு ருத்துராஜ் எம்ஐக்கு ஆட போகிறாரு கேஸ். சிஎஸ்கேவோட ரிவால்ட்ரி சம்பவம் அது. எம்ஐ காட போறாரு ருத்துராஜ். ஜாக் ஃப்ரேசர் நம்ம பிட் பண்ண போறோம். பேஸ் பிரைஸ்ல கிடைக்க போறாரா ஜாக் ஃப்ரேசர் மேக்ரூக். எஸ் கைஸ், சரியான பை கைஸ். இது கிரிக்கெட் 26ல அவர் பயங்கரமா ஆடுவார். எந்த டீமுமே அவருக்கு பிட் பண்ணல. நம்ம ஃபர்ஸ்ட் பிட்லே தரமா எடுத்திருக்கோம். ஜாக் ஃப்ரேசரா டெவான் கான்வே ஸ்கிப்பு. ஜிடி ஓகே. ஸ்ரேயஸ் ஐயர் நம்ம சூரியகுமார் யாதவ் எடுக்கணும்னு. சூரியகுமார் யாதவ் இடத்துல ஸ்ரேயஸ் ஐயரை நம்ம ஆட வைக்கலாம். நமக்கு சூரியகுமார் யாதவ் கிடைக்கல. ஓப்பனிங் சஞ்சு சாம்சன் அப்படி இப்படின்னு செட் ஆயாச்சு பேட்டிங். அதனால நம்ம ஸ்ரேயஸ் ஐயரை கண்டிப்பாக டீமில் எடுக்க போகிறோம். ஸ்ரேயஸ் ஐயர் நமக்கு வேணாம் கைஸ். 10 கோடி உள்ள கிடைச்சா சூப்பராக இருக்கும். ஸ்ரேயஸ் ஐயர் நமக்கு கிடைச்சா ஒரு தரமான ஒரு சம்பவமாக இருக்கும் கண்டிப்பாக. 4 கோடி சிஎஸ்கே 4.5. ஸ்ரேயஸ் ஐயர் எங்கள் டீமு வா. சஞ்சு சாம்சன் எல்லாம் ஈக்கான் நம்பி எங்கேயும் போயிடாத. ஸ்னேக் பாண்டியா இல்லை, அது மும்பையில் இருக்கப்போ தான் ஸ்னேக் பாண்டியா. இப்போ சதர்ன் ஸ்பார்டன்ஸ் வந்தனால அவர் வந்து டைகர் பாண்டியா இன்னையிலேருந்து. ஓகே, கிடைக்கல கைஸ். 10 கோடி வரைக்கும் ட்ரை பண்ண போகிறோம். ஆனால் ஜிடி நம்ம கூட போட்டி போட்டுட்டு இருக்கீங்க பாருங்க. இப்போ ஜிடியை கூட பேட்டில் ஸ்ரேயஸ் ஐயரை ஜிடி தூக்குவேன்னு நின்றுட்டு இருக்கு. ஓகே, 8.25 கோடி. நோ, ஜிடி உள்ள வருது. 10 கோடி வரைக்கும் போக போகிறோம். ஸ்ரேயஸ் ஐயருக்கு நம்ம கட்டாச்சா சூப்பர். இதுல இனி எவனும் தூக்கிடாதீங்க. எஸ் we got ஸ்ரேயஸ் ஐயர். சர்பஞ்ச் ஸ்ரேயஸ் ஐயர் இன் சவுத்தர்ன் ஸ்பார்டன்ஸ் கேஸ். பிரித்திஷா வேண்டாம். 75 லட்சத்துக்கு சிஎஸ்கே பேஸ் பிரைஸ்ல தட்டி தூக்கிருக்கு பிரித்திஷாவா.
யார் இது? மில்லரா? ஓகே மில்லர், வி நீட் மில்லர் ப்ரோ, வி நீட் மில்லர். ஏன்னா ஃபினிஷிங் வேணும். ஹர்திக் பாண்டியா கூட சேர்ந்து ஒரு ஃபினிஷர் கண்டிப்பாக வேணும். மில்லர் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இனி 64 கோடி இருக்குது. பாதி பர்ஸு காலி. 120ல் பாதி பர்ஸு காலி நமக்கு. ஆனால் மில்லர் நம்ம ஒரு 7-8 கோடி எல்லாம் கிடச்சா சரியான ஒரு பையா இருக்க போகுது. ஆனால் இந்த காவியா மாறன் அவங்க நம்மளை விட மாட்டாங்க. SRH டேவிட் மில்லருக்கு RR ட்ரை பண்ணுது. ஆனால் DC இது வரைக்கும் ட்ரை பண்ணல. ட்ரிபிள்எஸ் கிட்ட தான் இருக்காரு. RCB ட்ரை பண்ணது கேஸ். எல்லா டீமும் நல்ல டீம்ஸ் தான் எடுத்துட்டு இருக்கு so far. 7.25. ஓகே 7.25 வரைக்கும் போயிருக்கு. எஸ், நோ பிட்டர்ஸ், நோ, எஸ் வி காட் கைஸ், வி காட் டேவிட் மில்லர். இது வரைக்கும் நம்ம பை தரமாக தான் இருந்துட்டு இருக்கு. இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நம்ம பை இதெல்லாம் இருக்கு. தேவதத் படிக்கல், ஜாக் ஃபேசர், ஹர்திக் பாண்டியா, சஞ்சு சாம்சன். இனி பேட்ஸ்மேன் ட்ரை பண்ணாமல் பவுலர் ட்ரை பண்ணலாம். அடுத்த செட்டு ஆல்ரவுண்டர் செட்டு. இதில் டேரல் மிச்சல், ஷர்துல் தாக்கூர், சாம் கரன், கிருணால் பாண்டியா. நம்ம இதில் ட்ரை பண்ண போகிறது கிருணால் பாண்டியா, அபிஷேக் சர்மாவும் கிருணால் பாண்டியாவும் ட்ரை பண்ண போகிறோம் கைஸ். ஏன்னா நம்ம ஒரு ஸ்பின்னரும் ஃபாஸ்ட் பவுலரும் சேர்ந்த கலவையாக்கம் பாண்டியனு. அதனால் அண்ணனும் தம்பியும் ஒரே இடத்துல ப்ளே பண்ண வைக்க போகிறோம். இதில் வந்து லிவிங்ஸ்டன் கிடச்சாலும் எடுக்க போகிறோம். லிவிங்ஸ்டன், மிச்சல் மார்ஷ், கிளென் மேக்ஸ்வெல். இந்த 3ல் கண்டிப்பாக ஒரு பிளேயரை நம்ம எடுத்தாகணும். அதுதான் நம்ம பிளானு. 4ல் 1 கண்டிப்பாக நமக்கு வேணும். ஃபர்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்ப்போம். வாஷிங்டன் சுந்தர்னோ 8 கோடிக்கு 8.5 கோடிக்கு GT எடுத்திருக்கு. ஓகே சுனில் நரேனா வேண்டாம், நமக்கு ஆள் வயசாகியாச்சு. பஞ்சாப் கிங்ஸ் எடுத்திருக்கு. ஓகே வேண்டாம். டேரல் மிச்சல் வேண்டாம். எல்லா டீமும் பர்சன் காலி ஆகும். லாஸ்ட்டு மற்றவனை வந்தான் நுழைங்கி சூப்பராக எடுக்கலாம். பஞ்சாப் கிங்ஸ் இப்போ நிறைய பிளேயர்ஸ் எடுத்துட்டு இருக்கு. நம்ம எதிர்பார்த்த பிளேயரில் ஒரு ஆளை கண்டிப்பாக தூக்கணும் கேஸ். 5 கோடி உள்ள தூக்கணும். நிதிஷ்குமார் ரெட்டி ஓகே MI எடுத்திருக்கு. ஓகே ஆடட்டும். இவனெல்லாம் அங்கே ஆடினா தான் நமக்கு. சிவம் டூபே நம்ம டீமுக்கு ஆர்க்கில் செட் ஆகாது. ஏன்னா பாண்டியா இருக்காரு. டூபேக்கு தேவை நமக்கு இல்லை. டூபே வந்து GT ஆட போகிறாரு கேஸ். த நெக்ஸ்ட் பிளேயர் இஸ் I need an opening bid of 200 lakh. ரவிச்சந்திரன் அஸ்வின். இவரை நமக்கு தேவையில்லை. இங்கே பிறகு ரவிச்சந்திரன் அஸ்வின் RR 14 புள்ளி. யோ என்னையா இது 14.25 பாருங்க. டிராவிஸ் ஹெட்டு, அஸ்வின், MS தோனி இந்த எல்லாமே 14 கோடி கிட்ட எடுத்த பிளேயர்ஸ் ஆகும். ராஜஸ்தான் ராயல்ஸ் என்ன சாதனை அடிச்சுட்டு வந்தானோன்னு தெரில. ஓகே நம்ம சம்பவ பிளேயர்ஸ் வரணும். அந்த 4-5 பிளேயர்ஸ் கண்டிப்பாக வரணும். கிருணால் பாண்டியா வந்துட்டாரு கேஸ். நம்ம குதிரை வந்தாச்சு கேஸ். அண்ணனின் தம்பியும் ஒரே டீமில் ஆட வைக்கும், கப் அடிக்கும் கேஸ். நம்ம டீமில் ஒரு மும்பை இந்தியன்ஸ் வாசனை வாட வருதோ. 7 கோடி கிட்ட கிடச்சா அந்த 6.25 கோடி உள்ள கிடச்சா மாசா இருக்கும் கிருணால் பாண்டியன். இங்கே ரவுண்டு 50 கோடியில் நிற்க நம்ம பர்ஸு. கிருணால் பாண்டியாவுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க கேஸ். ஓகே RCB ட்ரை பண்ணது. கிருணால் பாண்டியா வச்ச விசுவாசத்தை RCB திருப்பி கிருணால் பாண்டியாவுக்கு காட்டுது. ஓகே 5 கோடி கிடைச்சா மாசு. ஆனால் இப்போ காவியா மாறன் உள்ள புகுந்துருவாங்க. நோ, எஸ் கிருணால் பாண்டியா அண்ணனும் தம்பியும் ஒரே டீமில். மதம் கொண்ட யானை இருக்கு நம்ம டீமில். கப்பு தான் இனி தேவை நமக்கு. லிவிங்ஸ்டனா, அபிஷேக் சர்மா. எஸ் நமக்கு ஒரு ஓப்பனர் வேணும். ஓப்பனர் கண்டிப்பாக வேணும். இங்கே பாருங்க 5 கோடி வரைக்கும் தான் போக முடியும் இனி. ஆனால் இன்னும் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. நம்ம மேக்ஸிமம் ஒரு 5-6 கோடி உள்ள கிடச்சா ஓகே. அபிஷேக் சர்மா 5-6 கோடி உள்ள கிடச்சா மாசம் இருக்கும். ஓகே SRH விடாது போலையே. 4.6 அபிஷேக் சர்மா கிட்ட போகிறோம். இல்லை கைஸ், தீஸ் KKR கைஸ் 5 கோடி 6 கோடி வரைக்கும் போவோம். 6 கோடி வரைக்கும் போவோம் கண்டிப்பாக. நிறைய பேர் ட்ரை பண்ணல. இந்த SRH ட்ரை பண்ணுது. 550. ஓகே 6 கோடி வரைக்கும் தான் கைஸ் நமக்கு அபிஷேக் சர்மாவுக்கு போக முடியும். ஓகே 6.5 கோடி ஃபைனல் கால். 7 வரை போவோம். 7 வரை போவோம் கைஸ். 700. இதான் லாஸ்ட்டு. வேற யாராவது பிட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க. அபிஷேக் சர்மன் சோல்ட். எஸ் சரியான பை தான் கைஸ். 7 கோடி நம்ம கிடச்சிருக்கு. ஆனால் இனி 44 கோடி தான் இருக்குது. அதுக்கு கணக்காக நம்ம டீமை வந்து கரெக்டாக ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்குது. கிட்டத்தட்ட ஆல்ரவுண்டர் 3 அபிஷேக் சர்மா ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் சேர்த்துருக்கு. இது வரைக்கும் நல்ல டீமை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். சஞ்சு சாம்சன். இனி ஸ்பின்னர்ஸ் அண்ட் பேசர்ஸ் இதில் வந்து நம்ம ட்ரை பண்ணணும். ஃபினிஷர் இருக்குது. ஆனால் இன்னும் ஃபினிஷர் தேவை. அந்த மேக்ஸ்வெல், அந்த லிவிங்ஸ்டனு, அந்த பீஸில் ஒன்றை நம்ம கண்டிப்பாக தூக்கலாம். மேக்ஸ்வெல் நமக்கு பெரிய அளவு. ஓகே மேக்ஸ்வெல் பிட் பண்ணுவோம் கேஸ். எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். 10 கோடி உள்ள கிடைச்சாலும் நமக்கு லாபம் தான். மேக்ஸ்வெல் 10 கோடி உள்ள கிடைச்சாலும் மேக்ஸ்வெல் கிடைச்சா லாபம் தான் கேஸ். வி ஆர் கோயிங் டு பிட் ஃபார் மேக்ஸ்வெல் 10 கோடி உள்ள. ஓகே ட்ரிபிள்எஸ் கையில் தான் இருக்கார் மேக்ஸ்வெல். 4.40. ஓகே மேக்ஸ்வெலுக்கு நம்ம ஒரு 10 கோடி வரைக்கும் போமா, இல்லை ஒரு 7-8 கோடியில் முடிச்சிருவோமா? ஓகே 7 கோடியில் முடிப்போம். இதுதான் நம்ம கடைசி பிட்டு ஃபார் மேக்ஸ்வெல். ஏன்னா நமக்கு பர்ஸு கம்மியாக தான் இருக்குது. லெட்ஸ் சி.
ஓகே லாஸ்ட் பிட்டு இதுக்கப்புறம் நம்ம பிட் பண்ண போகிறதில்ல. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்களோ என்னன்னு தெரியல கைஸ். நம்ம பேசுகிறத கரெக்டாக கேட்டுட்டு இருக்கானு தோணுது. கடைசி பிட்டுன்னு சொல்லும்போது கரெக்டாக எவனுமே பிட் பண்ணல. 7.5 கோடி. ஐயோ இது வந்து சும்மா ஒரு கெஸ்ஸில் தான் அடித்தது. சரி மேக்ஸ்வெல் கிடச்சிருக்காரு. கிரிக்கெட் 26ல் ஓரளவுக்கு நல்லா தான் ஆடுவார் மேக்ஸ்வெல். Asking for 200. Do we have any bids? Any bids? மிச்சல் now? மார்ச் எடுப்போம். பேஸ் ப்ரைஸில் கிடச்சா மிச்சல் மார்ச் நமக்கு ஓகே தான் கைஸ். மிச்சல் மார்ச் எடுக்க ஆள் இல்லையா? அன்சோல்டாக இருப்பான் நம்ம பிட் பண்ணாமல் இருந்தா. எஸ் வி காட் மிச்சல் மார்ச் கைஸ். வெறும் 2 கோடி கைஸ். சரியான பை, பெஸ்ட் பை கைஸ் இந்த டேல. Moving to the next player. சாம் கரன் நமக்கு வேண்டாம். I'm asking for நம்ம 200. ஒரு ஆளை எடுக்கணும்னு நினச்சோம். 9 கோடிக்கு 2 பேரை நம்ம எடுத்துருக்கோம். ஆர்சிபிக்கு போகிறாரு சாம் கரன். வெங்கடேஷ் ஐயர் வேண்டாம். 4.5 கோடிக்கு ஆர்சிபிக்கே போகிறாரு திருப்பியும். ஓகே இந்த செட்டில் நமக்கு இனி யாரையாவது எடுக்க வேண்டியது மாதிரி இருக்கா? நிதிஷ்குமார் ரெட்டி நினச்சாலும் எடுத்தாச்சு. அபிஷேக் சர்மாயும், கிருணால் பாண்டியா, மேக்ஸ்வெல், மார்ச், மிச்சல் மார்ச், லிவிங்ஸ்டன் அப்போ நமக்கு தேவையில்லை. மார்க்கோ ஸ்டோனிஸும் தேவையில்லை. ஸ்கிப் பண்ணி விட்டுறலாம். எஸ் ஸ்கிப்பு. லிவிங்ஸ்டனை வந்து கேகேஆர் எடுத்துருக்கு. ஓகே இது வந்து விக்கெட் கீப்பர் செட்டு. நம்மகிட்ட சஞ்சு சாம்சன் இருக்காரு. ஆனாலும் பேக்கப்புக்கு ஒரு விக்கெட் கீப்பர் நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். ஆனால் இதில் நம்ம ட்ரை பண்ண போகிறது நமக்கு இனி கிளாசன் கிடச்சா நல்லா இருக்கும். வெளிநாட்டு பிளேயரில் கிளாசன் கிடச்சா நல்லா இருக்கும். வெளிநாட்டு பிளேயரில் இனி ஒரு விக்கெட் கீப்பர் இந்த இதில் கிளாசன் மற்றும் கிஷான் பதில் நம்ம சஞ்சு சாம்சன் என்ன டீமில் அப்படி தான் இருக்க முடியும். கிளாசன் கிடச்சா தான் கைஸ் எடுக்க போகிறோம். எஸ் கிளாசனை ஃபஸ்ட்டே கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். நம்ம டார்கெட் இந்த இதில் கிளாசன் கைஸ். I need an opening bid of 200. Do we have ஜோஸ் any bids? இங்கிலீஷ் அன்சோல்டு. யோ This is South Africa. யோ I need கிளாசன் an opening வந்திருக்காரு bid கைஸ். of கிளாசன் 200 lakhs. எஸ் கிளாசன் பிட் ஃபார் கிளாசன். 5 கோடி கிடச்சா லாபம். ஏன்னா எல்லா பர்சன் காலியாகி இருக்க டைமில் நமக்கு கிளாசன் கட்டக்க வாய்ப்புண்டு. கிளாசன் எடுத்தா ஃபினிஷர் சம்பவம் மில்லர் கிளாசன் வச்சு சம்பவம் பண்ணலாம் கைஸ் நம்ம. இந்த எஸ்ஆர்ஹெச் விடாது கிளாசனை கண்டிப்பாக 10 கோடி வரைக்கும் போவோம். ஓகே 8 கோடி கிடச்சா எடுக்கலாமா கிளாசனை? 800. நம்ம டீமை பார்க்கணும், ஸ்குவாட்ஸை பார்க்கணும் கண்டிப்பாக. பாருங்க படிக்கல் இருக்காரு. இது ஹர்திக் பாண்டியா ஃபினிஷர்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் கிளாசன் கிடச்சா கொஞ்சம் இந்த டவுன் தி ஆர்டரில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் கண்டிப்பாக. இதுதான் நம்ம கடைசி பிட்டு கேஸ். கிளாசன் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக இந்தியன் பிளேயர்ஸ் தான் பேட்டர் அண்டு இது ட்ரை பண்ண போகிறோம். பவுலர்ஸில் கண்டிப்பாக ஒரு 2-3 ஃபாரின் பிளேயர்ஸ் இனி பவுலர்ஸில் எடுக்கணும். ஸ்டார்க்கு இல்லைன்னா ஹெசில்வுட்டு. ஸ்டார்க்கு கண்டிப்பாக எடுக்கணும்னு தோணுது கேஸ். ஜோஃப்ரா ஆர்ச்சர், பத்திரானாவும் ட்ரை பண்ண போகிறோம். பத்திரானா, ஸ்டார்க்கு, ஹெசில்வுட் இந்த 3ல் 2 எடுக்கணும் கண்டிப்பாக. புவனேஸ்வர் குமார் எடுக்க போகிறோம். ஓகே இதிலே மேக்ஸிமம் நம்ம டீம் செட் ஆக போகுது. ஓகே ட்ரெண்ட் போல்டாகும் ஃபாஸ்ட் பவுலர் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வந்துருக்காரு. இவரை நம்ம ஸ்கிப் பண்ணி விட்டுறலாம். அவர் நமக்கு தேவையில்லை. நமக்கு பிடிச்ச பிளேயர் எவனாவது வரானான்னு பார்க்கணும். நட்ராஜனா, முகேஷ் குமார் வேண்டாம். 4 கோடி சிஎஸ்கே எடுத்துருக்கு. சிஎஸ்கே என்னெல்லாமோ ட்ரை பண்ணிட்டு இருக்கு. சரி ஒவ்வொரு டீமை அடிக்க முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்கும். இது யாருன்னு தெரில. 200. ரபடாவா, பிரசித் கிருஷ்ணா வேண்டாம். புவனேஸ்வர் குமார் எடுக்கணும் கேஸ். புவனேஸ்வர் குமார் எடுக்கணும். இன்னும் 26 கோடி நம்ம கையில் இருக்குது. ஒரு 6 கோடி வரைக்கும் நம்ம புவனேஸ்வர் குமார் கண்டிப்பாக போகிறோம். ஓகே கடைசி பிட்டு. இதுக்கு மேலே நம்ம புவனேஸ்வர் குமாருக்கு போனால் நம்ம பர்சாட்டி வாங்கும். ஸோ ஸ்கிப் பண்ணி விட்டுறலாம். யாருக்கு போகிறாருன்னு பார்ப்போம். 12 கோடி வரைக்கும் போயிருந்தாலும் நம்ம கஷ்டம்தான். ஏன்னா வந்து மிச்சல் ஸ்டார்க் எடுக்கணும் கண்டிப்பாக. துஷார் தேஷ்பாண்டே வேண்டாம். 4.5 கோடி எம்ஐக்கு ஆட போகிறாரு. The next player. ஓகே மிச்சல் ஸ்டார்க் வந்துருக்காரு கேஸ். we are going for ஒரு 10 கோடிக்கு போக போகிறோம். 10 கோடி கெட்டச்சா லக்கு. 10 கோடி வரைக்கும் நமக்கு போக முடியும். ஏன்னா பர்ஸ் அவ்வளவுதான் இருக்குது. ஏன்னா நம்ம இனி பவுலிங்கு ஸ்பின்னர்ஸ் எல்லாம் நிறைய எடுத்தாகணும். 5 கோடி உள்ள கிடச்சாலே மாசாக தான் இருக்குங்க கேஸ். மிச்சல் ஸ்டார்க்கு நமக்கு 5 கோடி உள்ள கிடச்சாலே நல்லா இருக்கும். 10 கோடி ஐயோ 5.25 கோடியே கிடச்சிருக்காரு. நோ கேஸ். இடையில இந்த ஆர்சிபி வந்துட்டு மிச்சல் ஸ்டார்க்கு பயங்கர போட்டியா இல்லையான்னு தெரியல. நான் 10 கோடி வரைக்கும் போக போகிறேன். அதுக்குள்ள அடுத்த நம்ம பார்த்துக்கலாம். 50 lakh. ஏன்னா டீம் மேக்ஸிமம் ஒரு மெயின் டீமை நம்ம செட் பண்ணிட்டு இருக்கேன். இனி பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் தான் பாக்கி. Are there any more bids? ஓகே Any more 7.25 கோடி. நோ 8.5 Are there any more bids? 8.5 எவனை எடுக்காதீங்க. கட்டச்சா லக்கு கைஸ். மிச்சல் ஸ்டார்க்கு கிரிக்கெட் 26ல எஸ் வி காட் சிங்கக்குட்டி மிச்சல் ஸ்டார்க்கு கைஸ். ஓகே முகமது சிராஜ். ஆனால் பத்திரானா இருக்கு. ஷமி இல்லைன்னா சிராஜ். இவங்களை வந்து ஒரு 4 கோடி உள்ளே கிடச்சா எடுக்கலான்னாக்க நம்ம பிளானை போட்டிருக்கோம். 4 கோடி உள்ளே கிடச்சா கண்டிப்பாக நம்ம சிராஜ் எடுக்க போகிறோம். ஓகே கடைசி ஒரே ஒரு பிட்டு முகமது சிராஜுக்கு நம்ம பண்ண போகிறோம். இந்த பிட்டை தாண்டி வேறு எந்த டீம் பிட் பண்ணாலும் ஸ்கிப் பண்ணி விட்டுறலாம். எஸ் ஸ்கிப்பு. 12 வரைக்கும் போயிருக்கு கைஸ். ஓகே கைஸ் நம்ம இனி வந்து இந்த பவுலர் செட்டில் வந்து யாரெல்லாம் பிளான் போட்டிருக்கோம்னா இதில் வந்து பத்திரானா பிளானை போட்டிருக்கோம். நட்ராஜன் பிளானை போட்டிருக்கோம். ஷமி பிளானை போட்டிருக்கோம். இந்த இதில் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேக்ஸிமம் நம்ம வந்து இனி பார்ட் 2ல் சந்திப்போம். ஏன்னா இதுவே கிட்டத்தட்ட கொஞ்சம் நேரம் போயிட்டு இந்த
பிளேயர் செட்டப்பு. நம்ம ஸ்குவாடை பொறுத்த மட்டும் பேட்டர்ஸ் அண்ட் கீப்பர்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க. பவுலிங்கில் என்னென்ன பிளேயர்ஸை எடுக்கலான்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து இதுவே நம்ம பாதி கமெண்ட்ஸ் வச்சு தான் எடுத்துருக்கோம். ஆனால் இந்த கமெண்ட்ஸில் மிஸ் ஆன பிளேயர்னா சுப்மன் கில் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டாரு. வேற எல்லாம் நம்ம மேக்ஸிமம் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கோம். இனி வந்து ஸ்பின்னர்ஸ் அண்ட் பேசர்ஸ் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எந்தெந்த பிளேயர்ஸை எடுக்கலான்னு. இனி வேறு பிளேயர்ஸில் படிக்கல், சூரியவன்ஷி, ஸ்ரேயஸ் ஐயர், மில்லரு, ஹர்திக் பாண்டியா, அபிஷேக் சர்மா, மேக்ஸ்வெல், மிச்சல் மார்ஷி, சாம்சன், கிளாசன், ஒரு சரியான டீம் கைஸ். ஏன்னா டாப் ஆர்டர்னா டாப்பு, மிடில்னா மிடிலு, ஃபினிஷர்னா ஃபினிஷரு, ஒரு பக்கா டீம் செட் பண்ணி தான் வச்சுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் நான் 10க்கு ஒரு 9.5 மார்க்காவது கொடுப்பேன். ஏன்னா வந்து நம்ம இனி ஸ்பின்னர்ஸ் பேசர்ஸ் செட் பண்ண வேண்டியது இருக்குது. அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம டீமோட ரேட்டிங்கும் கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோசன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோட லைக் டார்கெட் 1000 லைக்ஸ் கைஸ். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். அடுத்த பாட்டில் எந்தெந்த பிளேயர் ஆனன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.